ஹவுஸ்வைஃப் இன்டூ ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர் எபிசோட் 5. ஸோ இன்றைக்கி மார்னிங்கே எல்லாமே பேக் பண்ண வேண்டியிருந்துச்சு. நான் நைட்டே பார்சல் ஆர்டர் செப்பரேட் பண்ணி வச்சுட்டேன் இந்தந்த கஸ்டமர்ஸ்க்குன்னு. ஸோ மார்னிங் எழுந்திரிச்சதுமே அட்ரஸை எல்லாமே செப்பரேட் பண்ணி நான் பேக் பண்ணிடுவேன். முதல்ல என்னோடய பேக்கிங் ஸ்டைல் வேறு மாதிரி இருந்துச்சு. பட் ஆன் த ஸ்பாட்டில் சர்ச் பண்ணி ப்ராடக்ட் எடுத்து வச்சு நான் அப்படி தான் பேக் பண்ணிகிட்டு இருந்தேன் 1-2 ஆர்டர் வரும்போது. இப்போ 1 டேக்கு 5, 6, 7 வரைக்கும் நம்மளுக்கு ஆர்டர் வரனால கஸ்டமர்ஸ்க்கு ப்ராடக்ட் மிஸ் ஆகிடக்கூடாதுங்கிறனால தான் இந்த நைட் டைம் ஒர்க் எனக்கு ஆட் ஆயிடுச்சு. நைட்டே நான் உங்களோட ஆர்டரை தனியாக பிரித்து வச்சுட்டேன்னா ஸோ மார்னிங் எனக்கு பேக் பண்ண ஈஸியாக இருக்கும். ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணி அவங்களோட ஆர்டரை நான் பிளான் பண்ணது கஸ்டமர்ஸ்க்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் நம்ம கொடுக்குறத விட அவங்களுக்கு கொடுக்குற ப்ராடக்டை குவாலிட்டியாக கொடுக்கணுங்கிறது தான். ஸோ அதனால 2 தடவையாவது செக் பண்ணிக்கிறது. ஏதாவது டேமேஜ் இருந்தால் கூட அந்த பீஸை நம்ம வைக்கிறது இல்லை. இந்த வேலையை மனசுக்கு பிடிச்சி பண்ணுறனால ஸோ இதில் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் எல்லாமே பார்த்து பண்ணுறேன்.